இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்துகிட்டு இருக்க பிஜிடி டெஸ்ட் சீரீஸ்ல ஒரு மேட்ச்ல இந்தியாவும் ஒரு மேட்ச்ல ஆஸ்திரேலியாவும் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா சார்பா பும்ரா, நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க 2 பேர் தான் 4 இன்னிங்ஸ்லயுமே நல்லா பிளே பண்ணாங்க. சில பேர் ஒரு சில இன்னிங்ஸ்லயும், சில பேர் 4 இன்னிங்ஸ்லயுமே நல்லா பிளே பண்ணல. இந்த பிஜிடி சீரீஸ்ல இருந்து தான் நிதிஷ்குமார் ரெட்டி இந்தியா சார்பா அவரோட கிரிக்கெட் வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. சேனா கண்ட்ரியில தான் அவரோட ஃபர்ஸ்ட் மேட்சா இருந்தாலும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 4 இன்னிங்ஸ்லயுமே 40 ரன்னை தாண்டி ஆவரேஜும் 40+ வச்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே தாண்டி ஆஸ்திரேலியா கிரவுண்ட்ல இந்தியா பிளேயர்ஸ் யாருமே பண்ணாத ஒரு பெரிய சாதனையை என்கேஆர் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா கிரவுண்ட்ல நடக்கிற மேட்ச்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு எதிராக அதிகம் 6 அடிச்ச பிளேயர் அப்படிங்கிற ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுவும் வெறும் 2 டெஸ்ட்லயே பண்ணிட்டாரு. 2 டெஸ்ட் பிளே பண்ணி மொத்தமா 7 6 அடிச்சிருக்காரு. அதுல ஃபாஸ்ட்டுக்கு எதிராக 6 6 அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா, ரகானே, ரிஷப் பண்ட், ஷகீர் கான் இவங்க 4 பேருமே ஃபாஸ்ட் பவுலிங்க்கு எதிராக அதிகபட்சமா 3 6 தான் அடிச்சிருக்காங்க. என்கேஆர் தான் 6 6 அடிச்சு இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காரு. மிச்சம் இருக்கிற 3 டெஸ்ட்ல மறுபடியும் ஒரு 6 6 அடிச்சிட்டாருன்னா இன்னொரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்றாரு. ஆஸ்திரேலியா கிரவுண்ட்ல ஆஸ்திரேலியா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு எதிராக ஓவராலா அதிக 6 அடிச்சவங்க அப்படிங்கிற லிஸ்ட்ல கிறிஸ் கெயில், ரிச்சர்ட் இவங்க 2 பேருமே 12 6 அடிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட் 10 6 அடிச்சிருக்காங்க. ஷேவாக் 8 6 அடிச்சு 5வது பிளேஸ்ல இருக்கிறாரு. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி இன்னும் ஒரு 6 6 அடிச்சாருன்னா ஓவராலாவே ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருவாரு.